வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மாறிட்டாலோ இல்லை ஒரே டிஸ்ட்ரிக்டில் வேறு ஊருக்கு மாறிட்டாலோ நம்மளோட அட்ரஸ் எப்படி மாற்றுறது, நம்மளோட ரேஷன் கடையை எப்படி மாற்றிக்கிறது அப்படியே பார்த்தா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம லேர்ன் வித் ஜிஎன்ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tnpds.gov.in அதை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பயனாளர் நுழைவுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கைபேசி என்னன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரேஷனில் அரிசி வாங்குறப்போ ஒவ்வொரு டைம் உங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லையா, அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கு இல்லையா, கேப்சா குறின்னு சொல்லிட்டு இந்த 6 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 6 நம்பரை கீழே உள்ள கட்டத்தில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா கிரீன் கலர் பட்டன், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 இலக்கத்தில் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே உள்ள பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு இங்கே பதிவு செய்யணும் கிளிக் பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்ப அட்டை என்ன, மின்னணு கார்டு என்ன, உங்களோட ஃபோன் நம்பர் இணைச்சது, சிலிண்டர் இருக்கா இல்லையா, உங்களோட குடும்ப பேர் எல்லாமே இதில் வந்துடும். இதில் நம்ம இப்போ பண்ண போகிறது அட்டை பிரவுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய கோரிக்கைன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகன்ட் நேம் இருக்கும், குடும்ப அட்டை எண் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சேவையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுல இப்ப நம்ம மாற்ற போறது முகவரி மாற்றம். முகவரி மாற்றத்தை இங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏற்கனவே உள்ள அட்ரஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆயிருக்கும். இங்கே இங்கிலீஷில் இருக்கும். இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கும். இதில் நம்ம புதிய முகவரி இப்போ நம்ம என்ன அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அட்ரஸை மேலே உள்ள கட்டத்தில் வந்து இங்கிலீஷ்லையும், கீழே உள்ளதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3லாம் என்டர் பண்ணிட்டு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட தாலுக்கு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட வில்லேஜை வந்து இங்கே செலக்ட் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இதை மேலே என்ன டைப் பண்ணீங்களோ இங்கிலீஷில் டைப் பண்ணதை கீழே வந்து தமிழில் டைப் பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மற்ற ஆவணங்கள். இப்போ நம்ம வந்து என்ன அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்ச் பண்ணுறக்கூடிய ஆவணம் வச்சிருக்கோம். இப்போ நம்ம வீடு மாற்றி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து இபி ரசீது மாற்றிருப்போம், கேஸ் பில்லு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்போம், ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணியிருப்போம். இதில் ஏதாவது ஒரு ஆவணங்கள் இப்போ 15 ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, எரிவாயு நுகர்வோர் அட்டை, வீட்டு ரசீது, அடுத்து பார்த்தீங்கன்னா வாடகை ஒப்பந்தம், அடுத்து குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கீடு, வீடு ஆவணம், மின்சார ரசீது, தொலைபேசி ரசீது, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, வீட்டு வசதி வாரியங்கள், தபால் திணைக்களம் அடையாள அட்டை, இந்த மாதிரி எதாவது ஒன்று நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை இங்கே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரௌஸ் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே வந்து நீங்கள் இப்போ என்னதை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆதார் அட்டையை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். அப்போ அதனால நீங்கள் ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரௌஸ் கொடுத்துருங்க. ப்ரௌஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா உங்களோட கம்ப்யூட்டரில் அதை போய் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இல்லை பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ப்ளஸ் நான் வந்து ஹோம் ரிசிப்ட், வீட்டு ரசீது ரெண்டையுமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றா வச்சுருக்கேன். அதை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணிட்டு இங்கே க்ரீன் கலரில் பதிவேற்றுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்ட ஆவணங்கள்ல ஆதார் அட்டை, அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது, அந்த ஃபைலோட நேம் வந்து இங்கே வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா உறுதிப்படுத்தல்னு சொல்லிட்டு அதில் டிக் மார்க் போட்டுருங்க. டிக் மார்க் பண்ணி நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்கிறேன். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் அறிவுக்கு உண்மையானது என்று நம்புகிறேன். ஒருவேளை என்னால் கொடுக்கப்பட்ட விவரங்கள் தவறாக அல்லது உண்மைக்கு விளிம்பாக இருப்பது தெரிய வந்தால் எனக்கு விநியோகிக்கப்பட்ட குடும்ப அட்டை ரத்து செய்யப்படுவதால் அத்தியாவசிய பொருட்கள் அரசு சட்டம் 10/1955 கீழ் எனக்கு நிகராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் அறிவேன்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பதிவு செய்யன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து வந்துடும். இதே நம்பர் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து மெசேஜாக வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இதில் இருக்கு இல்லையா அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அந்த நம்பருக்கு போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பதிவு செய்யணும் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ அப்ளை பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த குறிப்பு இருக்கு இல்லையா, நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே பதிவு செய்யன்னு இருக்கு இல்லையா, கிரீன் கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணது 29/8/21. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இப்போ வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ண ஒரு வாரம் கூட ஆகலை, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம அப்ளை பண்ணது கரெக்டாக தான் மாற்றிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு அந்த பிடிஎஃப் வந்து. அந்த பிடிஎஃப்பை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ முன்னாடி வந்து அவங்க வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி மதுரை அட்ரஸில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகங்கை அட்ரஸ்க்கு வந்து மாற்ற சொல்லி கேட்டிருந்தோம். அதே மாதிரி சிவகங்கை அட்ரஸ்க்கு வந்து நம்ம எந்த கடை கேட்டிருந்தோமோ அந்த கடைக்கு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம லேர்ன் வித் ஜிஎன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.